இரும்பு திரை திரைப்படத்தில் ஒரு வசனம் உண்டு. மேஜர், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஒன்னை விட ஒன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்பார் அர்ஜுன். ஆம், இன்ஃபர்மேஷன் வெல்த் தான். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் யாரிடம் இருக்கிறது என்கிற கேள்வி தற்போது ஏஐ மூலம் விவாதமாகி உள்ளது. ஏஐ டேட்டா ஹப்ஸ் மற்றும் டேட்டா சென்டர்கள் நவீன உலகின் புதிய சக்தி மையங்களாக உருவாகியுள்ளன. உலகில் இருக்கும் மொத்த செல்வமும் 5% மக்களிடம் குவிந்து கிடக்கிறது என்பார்களே, அந்த மாதிரி சில நாடுகள் மட்டுமே ஏஐ உலகில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. இந்த டேட்டா சென்டர்களில் உள்ள தகவல்களை வைத்தே மருத்துவம், இராணுவம், கல்வி, விஞ்ஞானம், புதிய தொழில்நுட்பங்கள் என பல்வேறு துறைகளில் ஏஐ மாடல்கள் உருவாக்கப்படுகின்றன. முடிவில் அந்த மாடல்களும் அந்த நாடுகளுமே உலகின் தொழில்நுட்ப எதிர்காலத்தை தீர்மானிப்பவைகளாக உள்ளன. நியூயார்க் டைம்ஸ் இதழில் தி குளோபல் ஏஐ டிவைட் என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கிறது. அதன் சுருக்கம், ஏஐ உலக நாடுகள் மத்தியில் ஒரு பிளவை உண்டாக்கி உள்ளது என்பதுதான். அதாவது இரு தரப்புகளாக உலக நாடுகளை பிரித்து உள்ளது. முதலில் அதிநவீன ஏஐ கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான வசதிகளை கொண்ட நாடுகள், இரண்டாவது அந்த கட்டமைப்புகள் இல்லாத நாடுகள். இந்த பிளவு புவிசார் அரசியல் மற்றும் உலகளாவிய பொருளாதாரத்தில் செல்வாக்கு செலுத்துகிறது என்றும் புதிய சார்புகளை உருவாக்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சமீபத்திய அறிக்கை உலக அளவில் 32 நாடுகள் மட்டுமே ஏஐ தரவு மையங்களை கொண்டுள்ளன, அதாவது டேட்டா சென்டர்கள். எஞ்சியுள்ள பெரும்பாலான நாடுகள் இந்த தொழில்நுட்ப கட்டமைப்புகள் இல்லாமல் உள்ளன என தெரிவித்துள்ளது. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், உலகில் மொத்தம் 195 நாடுகள் இருக்கின்றன. இதில் அமெரிக்கா, சீனா என இரு நாடுகள் மட்டுமே உலக அளவிலான 90% ஏஐ டேட்டா சென்டர்களை இயக்கி வருகின்றன. 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஏஐ தரவு மையங்களே இல்லை. இந்தியாவில் 5 ஏஐ தரவு மையங்களும் ஜப்பானில் 4 ஏஐ தரவு மையங்களும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏஐ கட்டமைப்புகளில் சிறந்து விளங்கக்கூடிய நாடுகள் மிக வேகமாக தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் அடைகின்றன. அத்தகைய கட்டமைப்புகள் இல்லாத நாடுகள் கடுமையான பின்னடைவை சந்திக்கின்றன. ChatGPT என்று அறிமுகப்படுத்தப்பட்டதோ அன்றிலிருந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் பில்லியன் கணக்கான பணத்தை அமெரிக்க நிறுவனங்கள் கொட்டி வருகின்றன. அமெரிக்காவின் பெரிய பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லாம் ஏஐ பயன்பாடுகளுக்கு தேவையான தரவு மையங்களை, அதாவது டேட்டா சென்டர்களை உருவாக்குவதற்கான போட்டிகளில் ஈடுபட்டு பல்லாயிரம் கோடிகளை முதலீடு செய்து வருகின்றன. அமெரிக்காவின் ஏஐ உருவாக்க செலவில் மிக குறைந்த அளவே செலவிட்டு சீனா டீப்சீக்கை களமிறக்கிய நிலையில் அமெரிக்க நிறுவனங்கள் மேலும் தங்களது ஆராய்ச்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் மெட்டா, அமேசான், ஆல்பபெட் மற்றும் மைக்ரோசாப்ட் என 4 நிறுவனங்களும் மொத்தமாக 320 பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த செலவு என்பது கனடாவின் தேசிய பட்ஜெட்டுக்கு நிகரானது என்கிற பார்வை இருக்கிறது. இதில் அமேசான் மட்டும் 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய திட்டமிட்டிருக்கிறது. இந்திய மதிப்பில் சுமார் 8 லட்சம் கோடி. இந்த மாதத்தில் கூட அமெரிக்காவின் வட கரோலினாவில் அமேசானின் செயற்கை நுண்ணறிவு உட்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்காக 10 பில்லியன் டாலர்களை முதலீடு செய்திருக்கிறது. வீடியோவின் ஆரம்பத்தில் இந்த ஏஐ உலகை 2ஆக பிளக்கப் போகிறது என்று பார்த்தோமே, அதில் உள்ள சிக்கல்கள் என்னவென்றால், இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் ஆதிக்கம் செலுத்தாத பின்தங்கிய நாடுகளில் கல்வி, மருத்துவம், பொருளாதாரம் போன்றவற்றில் பின்னடைவு ஏற்படும். அதிக அளவில் ஏஐ டேட்டா சென்டர்களை கொண்ட நாடுகள் உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் செல்வாக்கு பெற்ற நாடுகளாக மாறிவிடும். மற்ற நாடுகளின் தரவுகளையும் இந்த ஏஐ நிறுவனங்கள் சேகரிப்பதன் மூலம் அதிகார மையங்களாக மாறும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் சர்வதேச விவகாரங்களில் அதிக செல்வாக்கு செலுத்தியுள்ளன. ஏஐயால் இயக்கப்படும் எதிர்காலத்தில் கணிப்பொறி உற்பத்தியாளர்களும் அதே போன்ற ஒரு நிலையை கொண்டிருக்கலாம் என ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வில்லி தெரிவிக்கிறார். இதை நம் நாட்டின் முகேஷ் அம்பானி 2017ஆம் ஆண்டே பேசியிருக்கிறார். 4வது தொழில்துறை புரட்சியின் அடித்தளம் கனெக்டிவிட்டி அண்ட் டேட்டா. டேட்டா என்பது புதிய எண்ணெய் என்கிற சகாப்தத்தின் தொடக்கத்தில் நாம் இருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார். எது எப்படியோ, தரவுகள் தான் எதிர்கால உலகை நிர்மாணிக்கப் போகிறது என்பது மட்டும் நிதர்சனம்.